வணக்கம் மாணவர்களே மாணவிகளே. நாங்கள் இன்றைக்கு தரம் 9 வகுப்பு மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்தை நாங்கள் கற்க இருக்கின்றோம். அந்த வகையில உங்களுக்கு தெரியும், இந்த பாடம் உயிர் பல்வகமை அப்படின்னு சொல்றாங்க. அந்த சொல்லையே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், உயிர் பல்வகமை, அதாவது உயிரினங்கள் பல வகைகளில் காணப்படுகின்றன என்றுதான் அதுல அர்த்தம். உயிர் பல்வகமை என்றா இந்த உலகத்துல உங்களை சூழவே பாத்தீங்கன்னா, உங்களோட வீட்டுல பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும், உங்களோட வீட்டுல கூட பார்க்கலாம், உங்களுக்கு எத்தனை விதமான விலங்குகள் இருக்கு. சில வழியில எறும்புகள் இருக்கும், கோழிகள் இருக்கும், தாவரங்கள் இருக்கும், சில வழியில சின்ன நுண்ணங்கிகள் கூட இருக்கலாம். கொரோனா வைரஸ் இருக்கு, அது கூட சில வழியில எங்கேயாவது இருக்கலாம். ஆகவே பலவிதமான தாவரங்கள், பலவிதமான விலங்குகள், பலவிதமான நுண்ணங்கிகள் இதுகள் எல்லாம் காணப்படும் பொழுது அதை நாங்க சொல்லுவேன் உயிர் பல்வகமை அப்படின்னு சொல்லுவோம். சரிதானே? உயிர் பல்வகமை. அந்த உயிர் பல்வகமையை பற்றி படிக்கல, ஏன் அது படிக்க வேணும், அந்த உயிர் பல்வகமையை பற்றி ஏன் நாங்க படிக்க வேணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த உயிர் பல்வகமை காணப்படும் பொழுது எங்களுடைய சூழல் சமநிலையில் இருக்கும். உதாரணமா பாருங்க, உலகத்துல இருக்கிற சகல அங்கிகளும் ஒரே ஒரு வகையான உணவை மட்டும்தான் உண்ணுவதாக கடவுள் படைச்சிருந்தார் என்றா சொன்னால், உதாரணமா சொல்லுவோம், எல்லா அங்கிகளும் நெல்லைத்தான் சாப்பிட வேணும்னு சொல்லி இருந்தா, புலி சிங்கம் எல்லாமே அப்படி நெல் மட்டும்தான் சாப்பிட வேணும்னு சொல்லி இருந்தா என்ன நடக்கும்? நெல்லுக்கு பயங்கர போட்டி வரும், நெல்லே இல்லாம போயிடும். ஏன்னா அவ்வளவுக்கு தாவரங்கள் எல்லாம் நெல் நெல் நெல்லுன்னு சொல்லி எல்லா விலங்குகளும் தேடி திரிஞ்சு நெல்லு இல்லாம போய் ஒரு கட்டத்துல என்ன செய்யும்? அங்கிகளுக்குள்ள போட்டிகள் உணவுக்காக போட்டி உணவு அந்த அங்கிகள் எல்லாம் வந்துடும். அப்ப இங்க நாங்க இந்த பாடத்தை படிக்க போறதுல நோக்கம் என்னன்னா, உயிர் பல்வகமை, அதாவது உயிரினங்கள் பல காணப்படுது. சரிதானே? உயிரினங்கள் பல காணப்படுது. அவை காணப்படுவதனால எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குது, ஏன் நாங்கள் அந்த உயிர் பல்வகமையில பேணப்பட வேணும் என்றதை பற்றித்தான் இந்த பாடத்துல நாங்க படிக்க போறோம். அதுக்கு முதல்ல நாங்க என்ன செய்ய வேண்டி இருக்குண்டா, இந்த பாடத்தின் சில பேசிக்கான விடயங்களை பார்க்க வேண்டி இருக்கு. உதாரணமா பாருங்க, இதுல முதலாவது ஒரு கேள்வி கேட்டிருக்கிறோம், இது எங்களோட பாடத்தோட சம்பந்தப்பட்டது. யாதேனும் ஒரு சூழல் தொகுதி ஒன்றின் பௌதிக காரணிகள் அவை. இங்க நீங்க பௌதிக என்று பாத்தீங்கன்னா, எங்களுக்கு தெரியும் பௌதிக என்று பாத்தீங்கன்னா உயிர் இல்லாத அர்த்தம். உதாரணமா மண் படிக்கைகளை படிச்சிருப்பீங்க, என்னது பௌதிக காரணிகள், பௌதிக வானிலையால் அழிதல், ரசாயன வானிலையால் அழிதல். பௌதிகம் என்றா உயிர் இல்லாத அர்த்தம். உதாரணமா நீங்க பார்க்கலாம், ஒளி என்றது சொல்றது ஒளி என்றது என்ன, ஒரு பௌதிக காரணியில படிப்போம். சரிதானே? உயிர் இல்லாத காரணிகள், மண், இந்த மாதிரி காரணிகளை நாங்கள் என்ன செய்யறது, பௌதிக காரணி என்று சொல்லுவோம். அந்த அடிப்படையில நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இந்த பௌதிக காரணிகள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். அப்படி பாக்குறதுல அவர் சொல்ற காரணம் ஒன்று முதலாவது காரணி மண். அதாவது சூழல் தொகுதியில எங்களுக்கு மண் இல்லாட்டி நாங்கள் வாழ முடியாத ஒரு உயிர் இல்லாத காரணி. சரியா? மண் இடத்துக்கிடம் வேறுபட்ட மண்ணா காணப்படும். சில வழியில உங்களோட பிரதேசங்கள்ல மணல் மண்ணா இருக்கலாம், அல்லது களிமண்ணா இருக்கலாம், அல்லது நன்மண்ணா இருக்கலாம். ஏதோ எங்களுக்கு என்ன சூழல் தொகுதி ஒன்றுல பௌதிக காரணிகளான மண் ஒன்று காணப்படுது, அதாவது உயிரற்ற காரணிகள் என்று இதை நாங்க சொல்லலாம். சரியா? அதே மாதிரி வளி, உங்களுக்கு தெரியும், வளி, எங்களோட வளிமண்டலத்துல வளியில ஏராளமான வாயுக்கள் காணப்படுது. கார்பன் ஆக்சைடு, ஆக்சிஜன், நைதரசன், அதோட சடத்துவ வாயுக்கள், இப்படி ஒரு வளி ஒரு கலவை என்று கூட நீங்க படிச்சிருப்பீங்க. வளியில அதிக அளவு காணப்படுறது நைதரசன் வாயு, கிட்டத்தட்ட 78% நைதரசன் வாயு காணப்படுது. சரிதானே? அதுக்கு அடுத்தது நாங்க பார்க்க போறது நீர். அப்ப இந்த மூன்றும் உங்களை சூழலே இருக்கு. இப்ப நீங்க இதை படிக்கல, நீங்க என்ன சொல்லுங்க, இது ஓயில இருந்தா என்ன, சின்ன வகுப்பா இருந்தா என்ன, எல்லாருக்குமே இதே விடதான் வரப்போகுது. உண்மையா கிரேட் 9 ஒரு பேசிக்கான விஷயம். சரியா? அதுல மண் உங்களை சுத்தி இருக்குது, வளி உங்களை சுத்தி இருக்குது, நீர் உங்களோடய இருக்குது. ஆக இந்த மூன்றையும் நீங்க பாடமாக்குறதுக்கு புத்தகம் தேவையில்லை, நீங்களே படிச்சு கொள்ளலாமே. இந்த சூழல்ல நீங்க வெளியில வரையிலே நான் இது ஒரு சயின்ஸ் படிக்க போறேன்னு, என்னது சூழல்ல காணப்படுற பௌதிக காரணி என்ன, மண், வளி, நீர். இது ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி உங்களுக்கு சூழலை பார்த்து நீங்க படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த ஒரு கேள்வியை பாருங்க, சூழலில் காணப்படும் பிரதான உயிருள்ள அங்கி கூட்டங்கள் எவை? இப்போ உயிருள்ள அங்கி கூட்டங்கள் எவைன்னு சொல்லும் பொழுது நீங்க பார்க்கலாம், என்ன சொல்லுங்க, உதாரணமா எங்களோட சூழல்ல நாங்கள் எதை பார்க்கிறோம். அப்ப எங்களோட சூழல்ல இருக்கக்கூடியது உங்களுக்கு தெரியும், ஒரு தாவரம். சரியா? ஒரு சூழல்ல எங்கள்கிட்ட இருக்கக்கூடியது என்ன, ஒரு தாவரத்தை நீங்க எடுக்கலாம். சரி, ஒரு தாவரம் என்று சொல்லி பாத்தீங்கன்னா, ரைட், எங்களுக்கு ஒரு பெரிய தாவரத்தை எடுப்போம். இந்த தாவரத்துல என்ன இருக்கலாம், எங்களுக்கு தெரியும், ஒரு வண்டு காணப்படலாம். சரி, ஒரு வண்டு இதுல இருக்குதுன்னு வைங்க. சரியா? ஒரு வண்டு இருக்குது, ஒரு வண்ணாதி பூச்சி ஒன்று பறந்து வரலாம். சரியா? ஒரு வண்ணாதி பூச்சி ஒன்று இதுல பறந்து இருக்கலாம். அதை விட இந்த இதுல ஒரு எறும்பு காணப்படலாம், அல்ல இதுல ஒரு பெரிய பாம்பு ஒன்று எங்களுக்கு இந்த பாம்பு காணப்படலாம். வேண்டாம், இதுல ஒரு குருவி காணப்படலாம்.
சரியா? இதுல ஒரு குருவி கூட்டுக்குள்ள ஒரு குருவி ஒன்று காணப்படலாம். அப்ப ஒரு குருவி கூட்டுக்குள்ள குருவி ஒன்று காணப்படுதுன்னு சொன்னா இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா உயிருள்ள அங்கிகளை தான் நாங்க டெஸ்ட்ல கேட்டிருக்கிறேன். இந்த கேள்வியில என்ன கேட்டிருக்கிறார்? உயிருள்ள அங்கிகள் தான் கேட்டிருக்கிறார். அப்ப நாங்க உயிருள்ள அங்கிகள்னு சொல்லும் பொழுது எதை நாங்க சொல்லலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா தாவரங்கள் வரும். அடுத்தது விலங்குகள். விலங்குகள் என்றைக்குல ஆடு, மாடு, நாய், பூனை, பாம்பு இதுகள் எல்லாம் விலங்குகளுக்குள்ள வரும். சரியா? தாவரங்கள், விலங்குகள். அதை விட எங்கட கண்ணுக்கு தெரியாத நுண்ணங்கிகள். இந்த மூன்றும் தான் எங்கட சூழல்ல காணப்படக்கூடியவையா காணப்படுது. சரியா? அந்த மூன்றையும் நாங்க படிக்க வேணும். என்னென்னது? தாவரங்கள். தாவரங்கள்லாம் பிரதானமானது. தாவரங்கள்ல உங்களுக்கு தெரியும் பச்சையம் காணப்படுது. அதாலதான் நாங்கள் என்ன செய்யறோம்? தாவரங்களை படிக்க வைக்கல. உங்களுக்கு தெரியும் பச்சையம் காணப்படுறபடியா தான் அந்த தாவரங்கள்னு சொல்றோம். காளான் ஒரு தாவரம் அல்ல. நான் சொல்வதெல்லாம் உண்மை. சரிதானே? இது பாட அதாவது உங்களுக்கு ஓஎல்ல வந்து வரும். சரியா? ஓஎல்ல வந்து வர்றது காளான் ஒரு தாவரம் அல்ல. சரி, இப்ப இந்த கேள்விக்கு நாங்க சம்பந்தப்பட்ட படிப்போம். இந்த கேள்விக்கு சம்பந்தப்பட்ட விடயமா நாங்க கருதுற விடயம் என்னென்ன உயிருள்ள காரணிகள் சொல்லி பாக்குறோம். சரிதானே? அப்ப உயிருள்ள காரணிகள் நீங்களே சொல்லுவீங்க. உங்களுக்கு தெரியும் உயிருள்ள காரணிகள் என்னென்ன? தாவரங்கள், விலங்குகள், நுண்ணங்கிகள். சரியா? அதை நாங்க முதலாவதா பார்த்துக் கொள்வோம். தாவரங்கள், விலங்குகள், நுண்ணங்கிகள். இந்த மூன்றையும் மறக்க கூடாது. நீங்க வெளியில ரோட்டுக்கு போயிட்டு என்ன பொறுத்தளவுல நான் உங்களுக்கு பேசக்கூடிய ஒரே ஒரு விஷயம், சூழல்ல சயின்ஸ் இருக்குது. நீங்க சயின்ஸுக்கு நோட்ஸ் காப்பியோட காலையில படிக்க தேவையில்லை. நீங்க சூழலையே பார்த்து படிக்கலாம். இதுல பாருங்க தாவரங்கள். நீங்க வெளியில வரைக்கும் உங்களை சுத்தி தாவரங்கள் இருக்கும், சின்ன சின்ன விலங்குகள் இருக்கும், நுண்ணங்கிகள் இருக்கும். அது டெஸ்ட்டுக்கு என்ன மாதிரி நீங்க பயன்படுத்தலாம்? உங்களோட சூழலை வந்து நீங்க என்ன மாதிரி அந்த சூழலை வந்து பயன்படுத்தலாம்னு பாத்தீங்கன்னா, எஸ், தாவரங்கள், விலங்குகள், நுண்ணங்கிகள் உயிருள்ளவை. ஆகவே எனக்கு ஒரு மார்க்ஸ் இது எடுத்து தரக்கூடிய மாதிரியான ஒரு கேள்வின்னு பாக்குறீங்க. இப்ப வந்து பாருங்க, பொதுவாக சூழல் தொகுதி என்பதனால் நீர் விளங்குவது யாது? இந்த கேள்வி நல்ல ஒரு சூப்பர் கேள்வி. சூழல் தொகுதி என்பதனால் நீர் விளங்குவது யாது? நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். நீங்க வெளியில போங்க, கொஞ்சம் நீங்க என்ன வெளியில போயிட்டு உங்களுடைய பாருங்க உங்களோட சூழல் தொகுதி என்ன மாதிரி இருக்குது. அதாவது உயிருள்ள கூறுகளும் இருக்குது, உயிரற்ற கூறுகளும் இருக்கு. அதாவது உயிரற்ற கூறை நாங்க பௌதிக காரணி என்று கூட சொல்லலாம். அதாவது சூழல் தொகுதியில என்ன இருக்கு? உயிருள்ள காரணிகளும் உயிரற்ற காரணிகளும் இருக்கு. அதுக்குள்ள இடைத்தொடர்பு இருக்கு. உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா நம்மட வீட்டுல வந்து அங்க ஒரு கீரை தோட்டம் இருக்கு. அந்த கீரையை நான் நம்பி இருக்கிறேன். ஆனா அந்த கீரை என்ன நம்பி இருக்குது? நான் எனக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு இடைத்தொடர்பு இருக்கு. அந்த மண், கீரை காணப்படுற மண் அந்த கீரையை நம்பி இருக்கு. இல்லாட்டி அந்த மண்ணரிப்பு ஏற்பட்டு அந்த கீரைக்கு நான் பசலை போட வேண்டும். அதால கீரை எனக்கு உணவை தருது. ஆகவே உயிரங்கிகளுக்கு இடையிலையும் உயிரங்கிகளுக்கு இடையிலையும், ஒரு கீரைக்கும் எனக்கும் இடையில, ஒரு பசுவுக்கும் எனக்கும் இடையில ஒரு பால் நான் பெறுகிறேன். அப்ப பசுவுக்கும் எனக்கும் இடையில ஒரு இடைத்தொடர்பு காணப்படுது. அதாவது உயிருள்ளவற்றுக்கும் உயிருள்ளவற்றுக்கும் இடையில ஒரு இடைத்தொடர்பு காணப்படுது. அதே மாதிரி உயிரற்றவற்றுக்கும், உதாரணமா ஒரு மண் இருக்குது, அது தாவரம் இருக்கு. மண்ணுக்கும் தாவரத்துக்கும் இடையில, தாவரம் இல்லாட்டி அந்த மண் அரிப்பு அடைஞ்சு போயிடும், மண்ணரிப்பு ஏற்படும். அதே மாதிரி தாவரத்துக்கு மண்ணில இருந்து நிறைய பசலைகள் வேண்டும். ஆகவே இங்க வந்து நாங்க சொல்ல போற விடயத்தை பாத்தீங்கன்னா, சூழலில் வாழும் எல்லா அங்கிகளையும், நாங்க சூழல்ல வாழ எல்லா உயிர் அங்கிகளையும் நான் கருதலாம். அவற்றுடன் இடைத்தாக்கம் புரியும் உயிரற்ற சூழலையும், அதாவது பௌதிக சூழலையும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தாவரத்துல கீரைக்கும் அதுல இருக்கிற மண்ணுக்கும் இடையில ஒரு இடைத்தொடர்பு காணப்படும் இல்லையா? அப்ப அந்த சூழல்ல காணப்படுற தாவரத்துக்கும் அந்த மண்ணுக்கும் இடையில ஒரு இடைத்தொடர்பு காணப்படும். அதை மனதில் வச்சுக்கொண்டு இதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு கூட விளங்கும். சூழலில் வாழும் எல்லா அங்கிகளையும் அவற்றுடன் இடைத்தாக்கம் புரியும் பௌதிக சூழலையும் கூட்டாக கருதும் போது, அதாவது அந்த உயிருள்ளவற்றையும் உயிரற்றவற்றையும் கூட்டாக கருதும் போது என்றுதான் அதில் சொல்றார். அது சூழல் தொகுதி என அழைக்கப்படும். இதை பற்றி நான் கூட விளக்கம் அடுத்த படத்துல நீங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, 4 வகையான படங்கள் கொடுத்திருக்காங்க. சரியா? இந்த படத்துல பாத்தீங்கன்னா 4 வகையான படம். இந்த இதுல வந்து பிரதானமா உயிரற்ற கூறுகள் தான் இதுல காட்டப்பட்டிருக்கு இல்லையா? உயிரற்ற கூறுகள் மண், வளி, நீர், இந்த பகுதி தான் இதுல காட்டப்பட்டிருக்கு. இங்கால வந்து பாத்தீங்கன்னா தாவரங்கள் காட்டியிருக்கிறாங்க. இப்ப இதையும் சேர்க்கிறோம் சக, அதுக்கப்புறம் இதையும் கூட்டுறோம். இந்த மூன்றையும் சேர்த்து கூட்டும் பொழுது எங்களுக்கு வருகின்ற ஒரு விடைதான் இது. அதாவது பாருங்க, உயிருள்ளவற்றுக்கும் உயிரற்றவற்றுக்கும் இடையில ஒரு இடைத்தொடர்பு காணப்படுற ஒரு தொகுதி தான் இது. அந்த பசுவுக்கு வந்து என்ன தேவை? நீர் தேவை. சரியா? இந்த நீர் எருக்கு தேவை? தாவரங்களுக்கும் தேவை. ஆனா அந்த தாவரங்கள்ல இருந்து நீர் ஆவியாகுது, கடல்ல இருந்து நீர் ஆவியாகுது, திரும்பவும் மழையாக பெறுது. அப்ப உயிருள்ளவற்றுக்கும் உயிரற்றவற்றுக்கும் இடையே தொடர்புல இருக்கு, உயிரற்றவற்றுக்கும் இடையில. உதாரணமா இந்த நீர் வந்து மண்ணை அரிச்சு செல்லலாம். ஆனா தாவரங்கள் காணப்படுறபடியா மண்ணரிப்பு குறைக்கப்படும்.
இப்படி பல்வேறு, அதாவது உயிருள்ளவற்றுக்கும் உயிரற்றவற்றுக்கும் இடையில இடைத்தொடர்புகள் காணப்படுது. உயிர் உள்ளவற்றுக்கும் உயிர் உள்ளவற்றுக்கும் இடையிலேயே இடைத்தொடர்பு காணப்படுது. உதாரணமா எனக்கும் பசுமாடு பால் எடுக்கிறோம், அதுக்கும் இடையில ஒரு இடைத்தொடர்பு காணப்படுது. அதுதானே சூழத்தொகுதின்னு சொல்றோம். அப்ப சூழத்தொகுதின்னு சொல்றது நாங்க வந்து எதன்னு சொன்னா என்ன, உயிருள்ளவற்றுக்கும் உயிரற்றவற்றுக்கும் இடையில உள்ள தொடர்புகளைத்தான் நாங்க சொல்லுவோம். சரியா? இத சூழத்தொகுதி என்று நாங்க சொல்லிக் கொண்டிருப்போம். சரியா? இதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததுக்கு போவோம். ரைட், இப்ப நாங்க சூழத்தொகுதியை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல அடுத்த விடயத்துக்கு போறதுக்கு முதல்ல நாங்க இதுல அழிச்சிட்டு போன வேண்டாம் கூட நெல்லம். சரியா? ரைட், இங்க பாருங்க. இதுல வந்து நாங்க என்ன விடயங்களை பார்க்க வேண்டி இருக்குதுன்னு பாருங்க. சரி, ஒரு படத்தை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. இதுல என்னென்ன படங்கள் காணப்படுது, இந்த படங்கள்ல இருக்கிற பௌதிக காரணிகள் என்ன, அதாவது உயிரற்ற காரணிகள் என்ன, உயிருள்ள காரணிகள் என்னன்னு சொல்லி படிக்க வேண்டும். விஞ்ஞானம் என்றது நாங்க தேட வேண்டிய ஒரு விஷயம். அந்த வகையில நீங்க பாருங்க, இதுல என்ன விடயம் எங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்குதுன்னு பாருங்க. காடு என்று ஒன்று காட்டப்பட்டிருக்குது. இந்த காட்டுல வந்து பாருங்க மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும். இங்க நீங்க கவனிக்க வேண்டிய விடயம் பிள்ளைகள், காலநிலை, அதாவது அந்த சூழந்த காலநிலையிலையும் பல்வகைத்தன்மை காணப்படுது. அங்கிகள்ல பல்வகைத்தன்மை, பல வகைகள் காணப்படுற மாதிரி இங்க பாருங்க. இந்த காடை பொறுத்தளவுல காட்டுல வந்து என்ன காணப்பட போது சொல்லுங்க. காட்டுல வந்து உங்களுக்கு ஒரு குளிர்ச்சியான தன்மை காணப்படுது. அருவிகள் எல்லாம் ஓடுறபடினால குளிர்ச்சியான தன்மை காணப்பட போகுது. அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்டல் நில தாவரம், இங்க நிறைய ஏராளமான உவர் நீர் காணப்படுது இல்லையா? இங்க வந்து பாருங்க உவர் நீர் காணப்படுது, இங்க வந்து நீர்நிலை காணப்படுது. இங்கேயும் ஓரளவு குளிர்ச்சியானதாக இருக்கும். சரிதானே? இங்க வந்து ஓரளவு குளிர்ச்சியான காலநிலை காணப்படும். இங்க வந்து புல்நிலம் காணப்படுது இல்லையா? பாருங்க புல்நிலம்னு சொல்லிக்கல, இங்கேயும் வந்து குளிர்ச்சியானது. ஆனால் ஒப்பீட்டளவுல காடோட ஒப்புடைக்கல இங்க வந்து கொஞ்சம் வெப்பமா காணப்படும். அதாவது நான் இங்க சொல்ல வர்ற விடயம் வந்து பிள்ளைகள் காலநிலையும் வேறுபட்டு காணப்படுதுன்னு சொல்ல வரேன். அடுத்தது கடற்கரை சூழல், இங்கேயும் கொஞ்சம் உலர் தன்மையா இருக்கும். உங்களுக்கு தெரியும், உப்பளங்கள் அமைப்பதற்கு இங்க வந்து ஒரு வெப்பம் கிடைக்கப்படுறதும் ஒரு காரணமா இருக்கும். காற்றோட்டம் வித்தியாசம் இருக்கும். ஆகவே காலநிலைகள், உதாரணமா ஒரு சிங்கராஜவன காடுன்னு எடுத்தீங்கன்னா இந்த காடு வந்து ஒரு சிங்கராஜவன காடு, ஒரு குளிர்ச்சியான காலநிலை மாற்றங்களோட காணப்படுது. இது ஒரு கடற்கரை அண்டி ஒரு கண்டல் தாவரமா காணப்படலாம். இது ஒரு பத்தனை புல்நிலமோ இது ஒரு புல்நிலம். சரியா? இங்க அளவு கடற்கரை சூழல். அப்ப இங்க என்ன, உயிர் அங்கிகளுக்கு இடையில பல்வகமை காணப்படுகின்றது. உயிர் அங்கிகளுக்கு இடையில பல்வகமை காணப்படுகின்றது. காலநிலையிலும் பல்வகமை காணப்படுகின்றது. அதாவது ரெண்டு விடயங்களை நாங்க இங்க கருத்துல கொள்ள வேணும். என்னது, பல்வேறுபட்ட உயிரினங்கள் காணப்படுகின்றன. உயிர் அங்கிகள்ல பல்வேறுபட்ட அங்கிகள் காணப்படுகின்றன. உதாரணமா தாவரங்கள் எடுத்தீங்கன்னா காட்டில் இருக்கிற தாவரங்கள் வேற, கடற்கரையில இருக்கிற தாவரங்கள் வேற. என்ன, அவை வறல் நிலத்துக்கு இசைவாக்கம் அடைஞ்சிருக்கலாம். அப்ப இவ்வாறு தாவரங்கள் விலங்குகள் வேறுபட்டவையாக காணப்படுகின்றன. அவற்றின் காலநிலைகளும் வேறுபட்டவையாக காணப்படுகின்றன. இப்ப நாங்க எங்களோட கேள்விக்கு வருவோம். இப்ப எங்களுக்கு அந்த கேள்வி மிகவும் இலகுவா விளங்கக்கூடியதா இருக்கும். நான் நினைக்கிறேன் சூழல் தொகுதிகளுக்கு உதாரணம் தருவேன்னு கேட்டிருக்கிறார். அப்ப எந்த பிள்ளைகளுமே நீங்க படிக்காமலே எந்த ஒரு கஷ்டமான விஷயம் இல்லை, நீங்களே யோசிச்சு எழுதிடலாம். சூழல் தொகுதிகள்னா காடு, கண்டல் சூழல் தான், புல்நிலம். கட்டாயம் இதுதான் பாடமாக்கணும் இல்ல. ஒரு பச்சைக்காரண்டு வாயில வந்துச்சுன்னா விளையாட்டு மைதானம் அதுவும் ஒரு சூழல் தொகுதி தான். சரியா? பாடசாலையில இருக்கிற இதுவும் ஒரு சூழல் தொகுதி தான். சூழல் தொகுதினா உயிருள்ளதும் உயிரற்றதும் இருந்தா போதும். நீங்க கட்டாயம் இதை நான்கையும் பாடமாக்கி எழுதினா தான் சரின்னு இல்ல. சரியா? நீங்க ஒரு காடு எழுதிக்கல, பாடசாலை தோட்டம் அல்லது வீட்டு தோட்டம், இதெல்லாமே வந்து என்னது, சூழல் தொகுதியாக தான் கருதப்படும். காடு, கண்டல் சூழல், புல்நிலம், கடற்கரை சூழல், இந்த நான்கும் தான் சூழல் தொகுதின்னு இல்ல பிள்ளைகள். சரிதானே? அப்ப சில வேளையில நீங்க என்ன நினைப்பீங்கடா, ஐயோ இந்த நான்கும் தான் சூழல் தொகுதியாக்கும் அப்படின்னு சொல்லி பாடமாக்க வெளிக்கிடுவாங்க. அப்படி பாடமாக்கவே தேவையில்லை. சயின்ஸ் வந்து ஒரு பாடமாக்குற பாடமே இல்லை, சூப்பர் பாடம். சரியா? இப்ப நீங்க பாருங்க, சூழல் தொகுதிகளுக்கும் சூழல் தொகுதிகள் பௌதிக காரணிகள் வேறுபடும் சந்தர்ப்பங்கள் அவை. அதாவது இது வந்து பிள்ளைகள் கேள்வியற்க திரும்ப நான் சொல்ற மாதிரி பாருங்க, இடத்துக்கு இடம் வேறுபடும் நாங்க பேசுவோம் தானே, அதே மாதிரிதான் சூழல் தொகுதிக்கு சூழல் தொகுதிகள் உயிரற்ற காரணிகள் வேறுபடும் சந்தர்ப்பங்கள் எவை என்றதான் கேள்வி. சூழல் தொகுதிகளுக்கு சூழல் தொகுதிகள் உயிரற்ற காரணிகள் வேறுபடும் சந்தர்ப்பங்கள் என்ன? உதாரணமா இந்த கேள்விய பார்த்தாதான் அப்படி இருக்கும். உதாரணமா நீங்க ஒரு பாலைவனத்துக்கு போங்க, சகாரா பாலைவனம். அங்க வந்து தாவரங்களே இருக்காது. என்ன, ஒரு தாவரம் கூட இருக்காது. வேணும்னா அந்த கற்றாழை, அந்த மாதிரி நாகதாளி மாதிரி தாவரங்கள் ஏதாவது இருக்கலாம். மற்றபடி பாலைவனத்துல உங்களுக்கு வேற ஒன்றும் கிடைக்காது. ஆனா ஒரு மலை நாட்டுக்கு போனீங்கன்னா அங்க மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும். அங்க இருக்கிற குளிர்த்தன்மை, நீர் அதிக அளவுல காணப்படும். நீர் வந்து
கூடுதலா காணப்படும். நீங்க வேணுமெண்டா நீங்க படிச்சிட்டீங்க, குறியீடுகள் எல்லாம் படிச்சிட்டீங்க, H2 எழுதினா உங்களுக்கு விளங்க. சரியா? அப்ப இங்க இருக்கிற உயிரட்ட காரணிகள் என்ன, பாலைவனத்துல எப்படி இருக்குது, இங்க எப்படி இருக்குது. ஆகவே சூழத்தொகுதிக்கு சூழத்தொகுதிகள், பௌதிக காரணின்னு சொல்றது பிள்ளைகள் நீர், வளி என்ன, அதாவது நாங்க படிச்சிருக்கிறோம் மண். பாலைவனத்துல மணல் மண் இருக்கு, இங்க கொஞ்சம் களிப்பாங்கான அல்லது வண்டல் மண் காணப்படும். அப்ப உயிரட்ட காரணிகளுக்கு இடையில வேறுபாடு என்னன்றதுதான் இந்த கேள்வி. பெரிய ஒரு கஷ்டமா பார்க்கவே தேவையில்லை. என்ன கேள்வி, இடத்துக்கு இடம், சூழத்தொகுதிக்கு சூழத்தொகுதிகள், உயிரட்ட காரணிகள், வேறுபடும் சந்தர்ப்பங்கள் என்ன. சரியா? இவர் என்ன ஆன்சர் கொடுத்திருக்கிறாருன்னு பார்ப்போம். பாலைவனத்தில் மணல் மண்ணும் வயல் பாங்கான தரையில் களிமண்ணும் காணப்படும். அதாவது சூழத்தொகுதிக்கு சூழத்தொகுதி வேறுபட்டதாக காணப்படும். கடலில் உவல் நீரும் குளத்தில் நன்னீரும் காணப்படும். அதாவது சூழத்தொகுதிக்கு சூழத்தொகுதி வேறுபட்ட உயிரட்ட காரணிகள் காணப்படும் என்று நாங்க ஒரு முடிவுக்கு வரலாம். சரிதானே? அதை நாங்க இந்த ஒரு பெரிய பாடம் உங்களோட புத்தகத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய பாடம், ஒரு வகுப்புல முடிக்கவே முடியாது. சரியா? நாங்க அடுத்த விடயத்துக்கு போவோம். சூழத்தொகுதிகளுக்கு சூழத்தொகுதி காலநிலை காரணிகள் வேறுபடும். முதல்ல பாத்தீங்கன்னா மணல் மண் இருக்கு, இங்க களிமண் இருக்கு, இங்க என்ன, இங்க அதிக அளவு நீர் இருக்கு, இங்க குறைந்த நீர் இருக்குன்னு பார்த்தோம். இங்க நாங்க பார்க்க போற விடயம் என்ன, காலநிலை காரணிகள். சரி, இது ஏன் சார் இதெல்லாம் படிக்கிறோம், இப்படி காலநிலை உயிர் பல்வகமையில ஏன் படிக்கிறோம்னு சொன்னா, பாடமே பல்வகமே தானே, பல வகைன்னு தானே படிக்கிறோம். பாடமே பல வகைண்டேக்க நாங்க சூழல் தொகுதியில மண் வேறுபட்டு இருக்குது, நீர் வேறுபட்டு இருக்குது, காலநிலை வேறுபட்டிருக்குன்னு படிக்கத்தானே வேணும். சரியா? அப்புறம் எப்படி நாங்க விளங்கிக் கொள்றது? அதாலதான் இந்த பாடத்துல நாங்க இதெல்லாம் படிக்கிறோம். சரியா? பாருங்க, சூழத்தொகுதிக்கு சூழத்தொகுதிகள் காலநிலை காரணிகள், அதாவது வெயில், மழை, அதை மாதிரி பாக்குற. எஸ், பாலைவனத்தில் வெப்பமாகவும் துருவ பிரதேசத்தில் குளிராகவும் காணப்படும். இதுல பேசுற விடயம் என்ன, காலநிலை. முதல்ல பேசின விடயம் என்ன, பாலைவனத்துல மணல் மண், வயல்ல களிமண். சரியா? அங்க பௌதிக காரணியான மண், நீர், வளி சம்பந்தப்பட்டதை பேசலாம். இங்க வந்து பேசக்குள்ள என்னதை பேச வேணும், அதாவது பாலைவனத்தில் வெப்பமாகவும் இங்க துருவமாகவும் குளிரை பற்றி, அதாவது காலநிலையை பற்றி தான் இங்க பேசுற. இங்க வந்து பாத்தீங்கன்னா சில பிரதேசங்கள்ல மழை வீழ்ச்சி அதிகமாகவும், பட்டவள அந்த மாதிரி இடங்கள் எங்கட ஊர்ல வந்து என்ன மிகவும் அதிகமா இருக்கும், சில இடங்கள்ல குறைவாக காணப்படும். இதை பற்றி பேசினான், எதிர்ந்த பல்வகமை தன்மையை பற்றி பேசினான், காலநிலை காரணிகள் தொடர்பான பல்வகமையை பற்றி நாங்க பேசுறோம். சரியா? வெரி குட். சூழல் தொகுதி பல்வகமை என்பதனால் என்ன விளங்குறீங்க, அதாவது சூழல் தொகுதி பல்வகமை என்றா என்ன, சூழல் தொகுதி என்றா நீங்க பாத்துக்கிறீங்க தானே, உங்களோட உயிருள்ள உயிரட்ட காரணிகள் காணப்படும், அதாவது உயிரட்ட காரணிகளை பௌதிக காரணிகள் என்று பேச முடியும். அந்த சூழல் தொகுதி பல்வகமை என்றால நீங்க என்ன விளங்குறீங்க, உதாரணமா காடு, சரிதானே, பாலைவனம், புல்நிலம், இந்த மாதிரி சொல்றதால உங்களுக்கு என்ன விளங்குறதான் கேள்வி. இல்லையா? என்னன்னா சயின்ஸ வந்து நாங்க என்னன்னா சயின்ஸ வந்து இந்த பெரிய ஒரு வித்தியாசமான சொற்களால கேட்கும் போது பயம் மாதிரி இருக்கும். ஆனா சும்மா கேட்டு பாருங்க, சூழல் தொகுதின்னா நீங்க என்ன விளங்குறீங்க, காடு, நிலம், புல்நிலம் என்றால நீங்க என்ன விளங்குறீங்கன்னு கேட்டா சின்ன விஷயமா இருக்கும். பாருங்க, இவர் என்ன சொல்ல போறாரு, சூழல் தொகுதின்னா என்னன்னு சொல்ல போற பாருங்க. அதாவது சூழல் தொகுதி அப்படின்னு சொல்றாரு, சூழல் தொகுதிகளில் பௌதிக சூழலும், பிள்ளைகள் நான் நிறைய தரம் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, இந்த பௌதிக சூழல்ன்றதை நான் எப்படி மனதில் வச்சிருக்கேன்டா, உயிரட்ட காரணி தான் வச்சிருக்கேன். உயிரட்டவை சூழல் தொகுதியில் உயிரட்ட சூழலும் காலநிலை காரணிகள் வந்து சொன்ன வெப்பநிலை குளிரா இருக்கும் அப்படின்னு சொல்லி இல்லையா. அப்ப உங்களோட புக்ல இருக்கிற வசனங்கள் தான் நான் சொல்வதெல்லாம் உண்மை, ஒரு விதம் இல்லை. நீங்க புத்தகத்துல இருந்து வாசிச்சீங்கன்னா இதே விஷயம் தான் வரும், இந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா இதே விஷயம் தான் வரும். சூழல் தொகுதியில பௌதிக சூழல் இருக்குன்னு பார்த்தேன், மண் வேறுபடுது, நீர் வேறுபடுது, காலநிலை சூழல் பார்த்தேன், வெப்பமா இருக்குது, குளிரா இருக்குது. அப்ப சூழல் தொகுதிகளில் பௌதிக சூழலும் காலநிலை காரணிகளும் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டதாக காணப்படுகின்றது. உண்மையா காட்டுல வந்து குளிரா இருக்குது, பாலைவனத்துல வெப்பமா இருக்குது, காட்டுல வந்து களிமண்ணா இருக்குது, பாலைவனத்துல மணல் மண்ணா இருக்கு. இவ்வாறு வேறுபட்டு காணப்படும் தன்மையைத்தான் சூழல் தொகுதி பல்வகமை அப்படின்னு சொல்றாங்க, பல வகையில காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அட இதுவா, அங்க மணல் இருக்கு, இங்க களி இருக்கு, அங்க சூடா இருக்கு, இங்க குளிரா இருக்கு. அட அப்படின்னா அந்த பௌதிக சூழலும் காலநிலை காரணிகளும் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டதா காணப்பட்டா அதை நாங்க சூழல் தொகுதியின பல்வகமை என்று சொல்லிட்டு போகலாம், பாடமாக்கவே தேவையில்லை அப்படின்ற ஒரு துணிவு எங்களுக்கு வந்துருச்சு. சரியா? இவர் இவ்வளவு நேரம் வந்து என்ன சொல்றாரு, இந்த பௌதிக காரணியும் வேறுபடுது, நாங்க உதாரணம் மூலமா பார்த்தபடினால எங்களுக்கு என்னவா இருக்கும் சொல்லுங்க, சுகமா இருக்கும். சரி, இப்ப நாங்க அடுத்த ஒரு டாபிக்கு போவோம். அடுத்த கேள்வி,
இது வந்து வித்தியாசமா இருக்கு பாருங்க. இதுல வந்து பாக்டீரியாவோட படம் காட்டியிருக்கிறார். சரியா? உண்மையா பாக்டீரியா இந்த சைஸ் கூட இருக்காது, மிகவும் சிறியதா இருக்கும். ஆனா இங்க ஒரு பெரிய அதான் பாத்துருக்க பாருங்க, உருப்பெருக்கம் செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறார். உண்மையா அவங்களுக்கு பாக்டீரியா தெரியும். பாக்டீரியா வந்து எந்த மாதிரின்னா ஒரு இதற்கும் ஒரு சவுக்கு முளை மாதிரி ஒன்று பிளஜிலாண்டு ஒன்று காணப்படும். சரியா? இதுக்குள்ள ஒரு கரு மாதிரி, இது தெளிவான கரையில தான், கரையில இதுல ஒரு செல்லுலோசால் ஆக்கப்பட்ட ஒரு சில சுவர் காணப்படும், கலைச்சுவர் காணப்படும், கைட்டின் மாதிரி. சரியா? கண்ணுக்கு தெரியாது. கொக்கசண்டோ பெசிலசண்டோ காணப்படலாம். பாக்டீரியாண்டோன்னா எங்களுக்கு நோய் தான் யோசிப்போம். இல்ல, எங்களுக்கு நிறைய பாக்டீரியாக்கள் எங்களுக்கு உதவி செய்யுது. ஆனா இந்த பாடத்தை பொறுத்தவரை நாங்க என்னத்துக்காக பாக்டீரியா படிக்கிறோம்? இந்த பாடத்துல சின்னது, கண்ணுக்கு தெரியாத சின்ன அங்கி இருக்கு, வடிவத்துல எல்லாம் வேறுபட்டதா காணப்படுது. இதுல சின்ன சின்ன என்ன சிலிக்கிற அளவுக்கு சின்ன சின்ன முளைகள் மாதிரி காணப்படுது. இதுல சவுக்கு முளை காணப்படுது, பிசிறுகள் என்று சொல்லுவோம். இதுல வந்து ஒரு புல் நிலத்தை புல்ல காட்டியிருக்காங்க. புல் வந்து ஒரு வித்திலை தாவரம். இதுல வந்து வேர்கள் வேணும் நீங்க காட்டின சொல்லலாம், நேர் வேர்கள் காணப்படும். இதுல வடிவத்தை பாருங்க, இவ்வளவு வேற வேற வடிவங்கள்ல காணப்படுதுன்றதுதான் நீங்க முக்கியம். சரியா? அதாவது அவர் அங்க சொல்ற விஷயத்தையும் பல்வகமையில காணப்படுது. தோற்றத்துல, பருமன்ல பார்க்கவே தெரியுது. இதுல என்ன படிக்க இருக்கு? கிளிய பார்த்தா தென்னை மரத்துக்கும் கிளிக்கும் வித்தியாசம் தெரியலையா? அது ஒரு பறவை. நத்தை ஒரு சின்ன ஒரு உயிரினம். உள்வான்னு சொல்றது இந்த என்ன சொல்லுங்க, ஒரு பாசி மாதிரி இது வளரும். இந்த மாதிரி இப்படி ஒரு இது மாதிரி வளர்ந்துருக்கும். இந்த கல்லுகளுக்கு மேல, குளங்கள்ல, ஆத்தவரங்கள்ல, கரைகள்ல வந்து, கடல்லையும் சில வழியில இந்த இது வளர்ந்துருக்கும், கடற்கரைகள்லையும். உள்வான்னு சொல்றது ஒரு வகையான அல்கா வகையை சேர்ந்த ஒரு தாவரம். இது ஏன் படிக்கிறோம்? இந்த படத்தை ஏன் கொடுக்குறாரு? தோற்றம், பருமன், போசனை முறை, இனப்பெருக்க முறை, இதுல எல்லாம் வித்தியாசப்படுது. ஏண்டா எல்லாமே வித்தியாசப்பட்டதானே, போட்டி இருக்காது. உலகத்துல எல்லா விலங்குகளும் மனித பெண்களை தான் திருமணம் செய்யணும் இருந்தா, சிங்கம் புலி எல்லாம் இப்ப திரட்டிட்டு இருக்கு மனித பெண்கள் எல்லாரும். சரியா? அந்த அதுகள் வந்து மனித பெண்களை தான் திருமணம் செய்யணும் ஒரு கட்டம் இருந்துச்சுன்னா என்ன செய்யும்? எல்லாமே ஒரே இதை செய்தா என்ன செய்யும்? ஒவ்வொருத்தரும் ஓடி திரிவாங்க. அப்படி இல்லை. அங்கிகளுக்கு அங்கிகள் வேறுபட்ட உருவங்கள்ல வேறுபட்ட ஆண் பெண் தோற்றங்கள் இதுகள் எல்லாம் இருக்கிறபடினால, பல்வகமை இருக்கிறபடினால எங்களுக்கு நிறைய போட்டிகள் குறைக்கப்படுது. சரியா? அப்ப அதுக்காக தான் இந்த பாடத்துல இந்த விஷயத்தை சொல்றாரு. சரி, இப்ப நீங்க இந்த பாடத்தை பக்கத்தை வடிவா பாத்துட்டீங்க. ஸ்னெயில், இந்த நத்தைய பாத்துட்டீங்க. வேற வேற வடிவங்கள் இருக்கு. இது யாருக்கு தான் தெரியாது? எல்லா பிள்ளைகளுக்குமே இந்த படம் தெரியும் தானே? சரியானு? அப்ப நாங்க இப்ப இந்த அடுத்த விடயத்துக்கு போறதுக்கு மேல இந்த இதில் அழிச்சிட்டு போனாதான் எங்களோட ஸ்லைட் வந்து இதா இருக்கும். ரைட், இப்ப நாங்க இந்த அங்கிகளை வடிவா பார்த்துக்கொள்ளுங்க. நாங்க அடுத்த கட்டத்துக்கு போவோம். சரி, ரைட், ஓகே. இப்ப நான் ரேசர் எடுத்து இதுல கொஞ்சம் அழிக்கிறேன். ஓகே, நீங்க இதுல பார்க்க வேண்டிய விடயங்கள் என்னென்ன பாக்குறீங்க? பல்வேறுபட்ட அங்கி இனங்கள் இதுல காட்டப்பட்டிருக்கின்ற விடயத்தை மட்டும் நீங்க பாத்துட்டீங்கன்னா சரி. ரைட், அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். அடுத்த ஸ்லைட்ல அங்கி இனங்களின் பல்வகமையை கருதும் போது, எனக்கு உண்மையா இந்த பாடம் படிக்கல, அந்த புத்தகத்தை வாசிச்சு பார்க்கல, எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, என்னடா இது நாங்க பேசுற பேச்சு மொழியிலேயே இல்லையே, இதெல்லாம் வித்தியாசமான சொற்கள் எல்லாம் போட்டிருக்காங்களே, இது எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை எனக்கு வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் சும்மா சிம்பிளா எடுத்து படிச்சு பார்த்தேன். எப்படி இங்க பாருங்க, அங்கி இனங்களின் பல்வகமையை கருதும் போது, பல வகை என்று மனதுக்குள்ள எடுத்துக்கொண்டேன். அங்கி இனங்களின் பல வகையை கருதும் போது அவற்றின் உடல் தோற்றம், உண்மைதானே மேல பார்த்திருந்தோம், அவற்றின் உடல் தோற்றம் வித்தியாசம். நத்தைக்கு ஒரு வேற தோற்றம், கிளிக்கு ஒரு வேற தோற்றம். அப்ப அவற்றின் உடல் தோற்றம், பருமன், அவற்றின் பருமனும் வேறுபட்டு காணப்படுது இல்லையா? எஸ், நத்தை என்ன சைஸ், பாக்டீரியா என்ன சைஸ். அது மாதிரி போசனை முறை. போசனை முறை என்றா உங்களுக்கு தெரியணும். போசனை முறைன்னு சொல்றது வந்து எதை குறிக்குதுன்னு சொன்னா, என்ன இந்த போசனை முறை என்பது எதை குறிக்குதுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். கற்போசனை, புறப்போசனை. உதாரணமா தாவரங்கள் தமக்கு தேவையான உணவை தாமே தயாரிக்கின்றன. சரியா? அது போசனை முறை. அப்ப நாங்கள் என்ன செய்யறோம்? புறப்போசனைகள். சில வகைகள் அழுகல் அடைந்த தாவரங்களை உண்கிற இதுகளும் இருக்குது. அழுகல் வளரிகள் என்றெல்லாம் நாங்க படிச்சு கொள்வோம். அதே மாதிரி இனப்பெருக்க முறைகள். இனப்பெருக்க முறையும் பல வகையில காணப்படுது. உதாரணமா உங்களுக்கு தெரியும், இனப்பெருக்க முறைன்னு சொல்லும் பொழுது இலிங்க முறை இனப்பெருக்கம், இலிங்கம் இல்முறை இனப்பெருக்கம். உதாரணமா ஒரு செவ்வரத்த மரத்தை கண்ட வெட்டி நட்டிங்கண்டா அது முளைக்குது. சரியா? அது வந்து ஒரு இலிங்கம் இல்முறை. அதுல ஆண் பண்ணு இல்லை, நீங்க எந்த தாவரத்தை தண்டை வெட்டினாலும் அது என்ன செய்யும்? முளைக்கும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பாரிய பல்வகமைகள் இனப்பெருக்க முறையிலையும் வித்தியாசங்கள் பல காணப்படுது. உதாரணமா நீங்க தவளைய பாத்தீங்கன்னா, தவளையில வந்து ஆண் தவளையும் பெண் தவளையும் என்ன செய்யும்னா, அந்த மலையில வெள்ளங்களுக்குள்ள போயிட்டு, சரியா, ஒரு ஆண் தவளை இப்படி இருக்கும், அதுக்கு ஒரு பெண் தவளை இப்படி இருக்கும். இந்த ஆண் தவளையும் பெண் தவளையும் வெளியில தான் அவற்றின்
விந்துக்கலங்கள் சூழ்கலங்கள் எல்லாம் வெளிவிட்டு அந்த குளத்துக்குள்ளதான் கருக்கட்டல் நடக்கும். சின்ன சின்ன வாட்பேட்டைகள் எல்லாம் உருவாகும். நீங்க பார்த்திருப்பீங்க. அது என்னது, புறக்கருக்கட்டல். இப்ப எங்கட அம்மாண்ட வயிற்றுக்குள்ள நாங்கள் இருந்தது எப்படி சொல்லுங்க? எங்கட அம்மாண்ட வயிற்றுக்குள்ள நாங்க இருந்தது கருப்பைக்குள்ள, அம்மாவோட கருப்பைக்குள்ள நாங்கள் இருந்து வளர்ந்தாங்க. இது அகக்கருக்கட்டல். அப்ப இனப்பெருக்க முறைகள் கூட என்ன செய்யுது, அங்கிகளுக்கு அங்கிகள் வேறுபட்டிருக்கு. அதனால போட்டி குறைவு. எல்லாமே ஒரே மெதட்ல இருந்தா என்ன செய்யும், போட்டி கூடவா இருக்கும். சரியா? அப்ப அந்த அடிப்படையில நாங்க இதை வேறுபட்டதுன்னு சொல்லி படிச்சு கொள்றோம். சரி, இப்படி அங்கி இனங்கள் பல்வகையில இருக்கும்போது அதோட உடல் தோட்டத்துல, பருமன்ல, போஷண முறையில, இனப்பெருக்க முறையில எல்லாம் இப்படி காணப்பட்டா அதை எவ்வாறு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாங்க. சரியா? அதை எவ்வாறு சொல்லலாம்? அதுக்கு சொன்னாங்க இனப்பல்வகமை. சரியா? இனப்பல்வகமை என்று போட்டுக்கொள்ளுங்க. சரிதானே? இனப்பல்வகமை அப்படின்னு நாங்க சொல்லுவோம். சரியா? இனப்பல்வகமைன்னு சொல்லுவோம். ரைட். அடுத்த இதை பார்த்துக்கொள்ளுங்க. டெஸ்டுக்கு சிலவளை கேட்கலாம், இனப்பல்வகமை என்றா என்னன்னு சொல்லி. ஐயோ சார், இனப்பல்வகமை என்றா இவ்வளவும் பாடமாக்கணுமா சார்ன்னு கேட்பாங்க. நீங்க இப்படி மனதுக்கு யோசிச்சு கொள்ளுங்க. நீங்களும் ஒரு கிளியும் இருக்கிறீங்க. கிளிக்கும் உங்களுக்கும் இடையில வித்தியாசம் இருக்குதானே? உடல் தோட்டத்துல, பருமன்ல, போஷணை முறையில, இனப்பெருக்கத்துல எல்லாமே வித்தியாசமா இருக்கிறீங்க. அப்படி பல்வகமையா பல வகையா காணப்பட்டா அதுதான் இனப்பல்வகமைன்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அப்படி படிக்கிற விதம் ஒரு ஷார்ட்டா இருக்கும். இதுல பாருங்க, ஒரே இனத்தை சேர்ந்த அங்கிகளுக்கு இடையே பல்வேறு வேறுபாடுகள் காணப்படுது. உதாரணமா இவர்ல சுருட்ட தலைமுடியா இருக்கலாம், இவங்க இப்படி வேற வேற உருவங்கள்ல காணப்படலாம். சரி, இவங்களை பற்றி கொஞ்சம் பார்க்கக்குள்ள நாங்க பார்ப்போம். இவர்ல இருந்து ஒரு விலங்கு களம் ஒன்று எடுக்கிறோம். இவர்ல எப்படி இருக்குதுன்னு பாக்குறோம். இவர்ல இருந்து ஒரு களம், அவரோட உடல்ல இருந்து ஒரு களத்தை எடுக்கிறோம். யார்? இவர்ல இருந்து ஒரு உடற்களம், அவர்ல இருந்து ஒரு உடற்களத்தை எடுக்கிறோம். சரியா? இங்காலையும் ஒரு ஆள் இருக்கிறது, அவரை சொல்ல தன்னையும் எடுங்கன்னு சொல்லி. சரி, அவருக்காண்டியும் அவர்கிட்ட உடல்ல இருந்து ஒரு சின்ன களம் எடுத்து பாக்குறோம். இப்படி எடுத்து பாத்தீங்கன்னா அந்த களத்துக்குள்ள சரிதானே எல்லாருக்குமே கருகண்டோண்டு காணப்படுது. ஒவ்வொரு களத்துக்களையும் கருகண்டோண்டு காணப்படுது. அப்படி ஒவ்வொருத்தருடைய களத்துக்களையும் கருகண்டோண்டு காணப்படும் போது அதுக்குள்ள நிறமூர்த்தங்கள் சொல்லுகின்ற சில அமைப்புகள் காணப்பட்டது. அது சொல்ல நிறமூர்த்தம் என்று சொல்லுகின்ற அமைப்புகள் இதுக்குள்ள காணப்பட்டது. அப்ப இதுல இருக்கிறவங்களோட நிறமூர்த்தங்கள் எவ்வளவுன்னு சொல்லி எண்ணி பார்த்தாங்க. எண்ணி பார்த்தா இதுல 23 சோடி காணப்பட்டது. இந்த 23ன்றது இயல்புகளை தீர்மானிக்கிறது. 23 என்றதான் பாருங்க, அந்த குற்றம் 23 ஒரு படம் வந்துச்சு, உங்களுக்கு பாத்தீங்களோ தெரியா? அதுல இந்த செயற்கை முறை கருக்கட்டல் தொடர்பான ஒரு இதை வச்சுதான் படம் எடுத்தவங்க. சரிதானே? அதாவது எங்கட களத்துக்குள்ள கருவுக்குள்ள இருக்கிற, அதாவது விந்துக்களம், சூழ்கலம், எங்கட உடல்ல இருக்கிற எந்த கலங்கள் எடுத்தீங்கன்றாலும் 23 சோடி தான் இருக்கு. அந்த 23 சோடிகளை வேற, இப்ப என்னுடைய அப்பாண்ட 23 சோடியும் அதுல இருக்கிற 23ம், அம்மால இருக்கிற 23 சோடியில இருக்கிற 23ம் சேர்ந்துதான் நான் உருவாக்கப்பட்டிருக்கேன். அப்ப அம்மால 23 சோடி இருந்தாலும் அரைவாசியாக்கப்பட்ட 23ம் அப்பால இருந்த 23ம் சேர்ந்து சரியா எனக்கு 23 சோடி வந்திருக்கு. அப்ப என்னுடைய இயல்பு, அப்பாண்ட இயல்பு, அம்மாண்ட இயல்பு எல்லாம் கலந்ததாதான் இருக்கு. அது தீர்மானிக்கிறது இந்த பரம்பரை இலங்கள். இது உடல்ல எல்லா இடத்துலயும் இந்த நெத்தியில மட்டும் இல்ல, இவட கையில கால்ல எடுத்தாலும் அதெல்லாம் ஒரே மாதிரி தகவல் தான் இதுக்குள்ள இருக்கு. உதாரணமா நீங்க பிங்கர் பிரிண்ட், அதாவது பெருவிரல் அடையாளம் எப்படி இருக்கோ அது மாதிரி ஒரு ஐடென்டி கார்டு தான் இது. இப்ப இவரை கொலை செய்தாங்க, கொலை செய்த அப்புறம் இவருடைய தலைமை எங்கேயா கிடைச்சிருக்கு. அந்த இறந்த தலைமை இருக்குள்ள என்ன டிஎன்ஏ எடுத்து அந்த நிறமூர்த்தங்கள் சம்பந்தப்பட்ட டெஸ்ட் ஒன்றை செய்தோம்டா இவருடைய இறந்த தலைமையில் அல்லது அவருடைய புத்தகத்துக்குள்ள இருக்கிற தலைமையிலையும் அவருடைய இறந்த இடத்துல இருந்த பொடியில இருந்த தலைமையிலையும் எடுத்து ஒப்பிட்டு பார்த்து அந்த டிஎன்ஏ பொருந்துச்சுன்னு சொன்னா இவற்றை இயல்பை கண்டுபிடிக்கலாம். அந்த டிஎன்ஏ மாறாது. அந்த டிஎன்ஏக்குரிய தகவல்கள் சரிதானே? டிஎன்ஏ களத்துக்குள்ள பரம்பரை அளவுகள்ல காணப்படுகின்ற ஒரு சிறிய கூறு ஒரு ஆளுக்கு தனித்துவம், உலகத்துல வேற யாருக்கும் அது இருக்காது. அதனாலதான் சில பல கொலைகள் நடந்தா அந்த டிஎன்ஏ டெஸ்டுக்கு போவாங்க. அல்லது ஒரு ஆளுடைய பிள்ளை எந்த பிள்ளை இல்லைன்னு சொன்னா இல்ல உங்களோட பிள்ளை தான் என்று உறுதிப்படுத்துறதுக்கு அந்த டிஎன்ஏ டெஸ்டுக்கு கூட போவாங்க. அது அப்படியே எங்களோட பரம்பரை தகவல்களை இந்த டிஎன்ஏ தான் என்ன செய்யுது கொண்டிருக்குது. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்டா, எங்கள் எல்லாருலயும் 23 சோடி இருந்தாலும் அதுக்குள்ள வித்தியாசங்கள் இருக்குது. எண்ணிக்கையில வேறுபாடு இல்லாட்டியும் அவைகளோட வடிவங்கள், அதுக்குள்ள இருக்கிற உப்புக்களோட தன்மைகள் வேறுபட்டதா இருக்கு. உதாரணமா உங்களுக்கு 23 மாபிள் தந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போத்தலுக்குள்ள போட்டீங்கண்டா அந்த போத்தலுக்குள்ள 23 சோடி 23 இருந்துச்சுண்டா அந்த மாபிள்கள் அடுக்கப்பட்டிருக்கிற விதம் ஒவ்வொரு போத்தலுக்குள்ளயும் வேறுபட்டதா தான் இருக்கு. ஒவ்வொரு போத்தலுக்குள்ளயும் இருக்கிற மாபிள்களோட வடிவம் வேறுபட்ட, சிவப்புக்கு மேல நீலம் இருக்கு, நீளத்துக்கு மேல சிவப்பு இருக்கும், இன்னொன்னுல நீலம் 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 சிவப்பு இருக்கும்,
அப்படி ஒரு போத்தலுக்குள்ள போட்ட மாவுள்கள் வந்து வெவ்வேறு வடிவங்கள் இருக்கிற மாதிரி இந்த இவையில 23 சோடி நிறமூர்த்தங்கள் இருந்தாலும் அவங்கள வந்து என்ன இருக்க போகுதுன்னு சொன்னா வேறுபட்ட வடிவங்கள்ல இருக்க போகுது. அதை நாங்க சொல்லுவோம் என்ன இனப்பல்வகை, ஒரே இனத்துக்குள்ள சேர்ந்த ஒரே இனத்தை சேர்ந்த அங்கிகளுக்கிடையே வேறுபாடுகள் காணப்படுது. என்ன இவற்றுக்கு ஒரு உதாரணமா பாருங்க, மனிதரின் நேரிய சுருண்ட ஒரு ஆளுக்கு நேரா இருக்கும், ஒரு ஆளுக்கு சுருண்டதா இருக்கும். இது நீங்க பாத்திருப்பீங்க. வலது இடதுகை பழக்கம், சரியா? சில பேட்ஸ்மேன் வந்து இடக்கை பழக்கமா இருப்பாங்க. கருமை நிற கண், கபில நிற கண், சரிதானே? அது கண்ணிட கலர். சிலர் நாக்க சுருட்டக்கூடிய தன்மை, மடிப்பாங்க. சிலர் என்ன சுருட்ட முடியாத தன்மை. இதெல்லாம் பரம்பரையா வார இயல்புகள், சரியா? அதுக்குள்ளேயும் வேறுபாடு இருக்குன்னு சொல்றாரு. இணைந்த காது, பிரிந்த காது. சிலருக்கு காது சோனை மாதிரி தொங்கி கொண்டிருக்கும், சரியா? புத்த பெருமானுடைய காதுக்கு ரேக்குல வந்து பாத்தீங்கன்னா அவங்க சோனையை வந்து கீழே தொங்குவாங்க. அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த சோனைகள் அதுகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். அது சரி, ஏன் இதை சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட ஒரே இனத்துக்குள்ள கூட பல்வகமை இருக்குது அப்படின்னு சொல்ல வார. கிளிக்கும் எங்களுக்கு இடையில வேறுபாடு இருந்தாலும் பரவாயில்ல, சைனாக்காரனுக்கும் எனக்கும் வேறுபாடு இருக்கு, அமெரிக்கன் ஆளுக்கும் எனக்கும் வேறுபாடு இருக்கு, சரியா? அப்ப ஒரே இனத்துக்குள்ளேயும் வேறுபாடு இருக்கு. ஏன்? இந்த பாடமே உயிர் பல்வகமை தானே, உயிர்கள் பல வகையில காணப்படுதுன்றதானே பாடம். ஆகவே இதை பற்றி அவர் சொல்றதுல நியாயம் இருக்கு. சரி, அடுத்தத பாருங்க. சூப்பர். நவீன மனிதனின் விஞ்ஞான முறை பேரிடு, சரியா? நவீன மனிதனின் விஞ்ஞான முறை பேரிடு. அதாவது நவீன மனிதன் ஏன் சொல்றாங்கண்டா, மனிதன்ல என்ன நவீன மனிதன் பாக்குறீங்களா? மனிதர்கள் இந்த சொல்றாங்க ஆரம்பத்துல குரங்குல இருந்து வந்தாங்க, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி வந்தாங்க. சில கிராஃப் காப்பிகள்ல பின்பக்கத்துல இந்த குரங்குகள்ல இருந்து மனிதன் வந்த வடிவத்தை எல்லாம் வரைஞ்சிருப்பாங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்டா, மனிதன்ல நவீன மனிதனுக்கு ஒரு பேர் இருக்குது, நியாண்டதல் மனிதன் அப்படி இருக்கிற மாதிரி. என்ன இப்ப நவீன மனிதனுக்கு ஹோமோ சபியன்ஸ் சபியன்ஸ் சொல்ல வேணும், சரியா? ஹோமோ சபியன் சபியன். பிறகு தூரத்துல இருந்து சார் கேட்கலாம், ஹோமோ சனியன் சனியன் சொல்றது இல்ல, ஹோமோ சபியன் சபியன்ஸ் சொல்ல வேணும். இது எழுதுற முறைகள் எல்லாம் தனிய ஒரு பாடம் இருக்குது சயின்ஸ்ல. இந்த கேபிட்டல் H போட வேணும், இதெல்லாம் சரிச்சு எழுத வேணும், இட்டாலிக் முறையில எழுத வேணும். இல்லாம நிமித்தி எழுதினீங்கன்னா கீழே கோடு போட வேணும், சரியா? அது பற்றி வேறொரு பாடத்துல படிக்கலாம். நவீன மனிதனின் விஞ்ஞான முறை பேரிடு. இது உலகத்துல நீங்க எங்க போய் கேட்டாலும் இந்த மொழி தெரியும். உலகத்துல இருக்கிற சயின்டிஸ்ட் தெரிஞ்ச எவருக்குமே இந்த மொழி தெரியும். ஹோமோ சபியன் சபியன்ஸ் என்றா நீங்க எழுதி கொடுத்தா விளங்கும், சரியா? ஐ ஆம் ஹோமோ சபியன் சபியன்ஸ் எழுதி கொடுங்க, ஐ ஆம் விளங்குதோ இல்லையோ அவனுக்கு ஹோமோ சபியன் சபியன்ஸ் விளங்கும், சரியா? ரைட். இப்ப நாங்க சூழ தொகுதிகளுக்கு இடையிலான பல்வகமை, இந்த சொற்களை கேட்கத்தான் கொஞ்சம் அலர்ஜிக்கா இருக்கு. அந்த பல்வகமை என்ன, பல வகை என்று சொன்னா சரி, அந்த வகை மை அப்படின்னு போட்டோம்னா பயம் மாதிரி இல்ல. சூழல் தொகுதிகளுக்கு இடையேயான கடல், காடு, ஓகே, காட்டுக்கு இடையிலான பல்வகமை, அங்கிகளுக்கு இடையிலான பல்வகமை, எஸ், கிளி, மனிதன். அடுத்தது பரம்பரை அழகு பல்வகமை, சைனாக்காரன், நாங்க, ஏசியன்ல சொல்ல இலங்கையன், ஸ்ரீலங்கன், சைனீஸ். அப்ப இந்த மூன்றையும் பாருங்க. முதலாவது என்னது? சூழல் தொகுதிக்குடியான பல்வகமை, காடு, கடல். இரண்டாவது பாருங்க அங்கிகளுக்கு இடையிலான பல்வகமை, கிளி, மனிதன். மூணாவது பாருங்க பரம்பரை அளவு பல்வகமை, எது? சைனா, சைனீஸ், ஸ்ரீலங்கன். இந்த மாதிரி எல்லா வகையும் வித்தியாசமா இருக்குது. இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு கூட்டு போட்டோம்னா அந்த கூட்டாக கருதுகையில் எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னு கேட்கிறாங்க. அதுதான் சொல்லுவோம் பிள்ளைகள். இவ்வளவு நேரம் நாங்க பார்த்தோம், அந்த தலை அங்க மேல இருக்கு பாருங்க, உயிர் பல்வகமை அப்படின்னு போட்டிருக்கோம். அப்ப உயிர் பல்வகமைண்டா தனியா உயிர்களை மாத்திரமல்ல, காடுகள், கடல்கள், கிளிகள், மரங்கள், சைனீஸ், ஸ்ரீலங்கன், இந்த மாதிரி பல்வேறு வகையான இதுகள் வந்து சேர்ந்து திரும்ப இந்த பிரிச்சு பல்வகையா காணப்படுறதுதான் உயிர் பல்வகமைன்னு சொல்லுவோம், சரியா? ரைட். இப்ப நாங்க உயிர் பல்வகைக்கு முக்கியத்துவம், சூப்பர், இது ஒரு நல்ல கதைகளாகவே நாங்க பார்க்கலாம், சரியா? ஏன் உயிர் பல்வகமை முக்கியத்துவமா இருக்குது? சும்மா சொல்லுவோமே, இந்த உலகத்துல எல்லாமே ஆண்கள், ஒரு 5 பெண்கள் தான் இருக்கிறாங்க. எப்படி இருக்கும்? அப்பா, எல்லாரும் அந்த 5 பெண்களையும் திருமணம் முடிக்கிறதுக்காக என்ன சரியான போட்டின்னு இருக்கு. இந்த பாருங்க, இந்த அங்கிகளுக்கு இடையில பல்வகமை காணப்படுறதால போட்டிகள் குறைக்கப்படும், சரியா? அங்கிகளுக்கு இடையில பல்வகமை காணப்படுறதால போட்டிகள் குறைக்கப்படும். அது பல்வேறு வகையான போட்டிகளா இருக்கலாம். உதாரணமா உணவுக்கு ஒரு போட்டி. இப்ப உணவுக்கு ஒரு போட்டின்னா பிள்ளைகள் நீங்க பாருங்க, உணவுக்காக என்ன போட்டி இருக்கும்? உதாரணமா அழுகல் அடைந்த உணவுகளை உண்பதற்காக காகங்கள் இருக்கின்றன.
ஆக எங்களுக்கு அழுகலடைந்த உணவை நாங்க உண்றது இல்லை தானே. ஆக அந்த காகங்களுக்கும் எங்களுக்கு இடையில போட்டி வராது. புட்களை சாப்பிடுவதற்காக மாடுகள் இருக்கின்றன, மாடுகளுக்கும் எங்களுக்கு இடையில போட்டி வராது. நாங்க புட்களை சாப்பிடுறது இல்லை, சரி, நாங்க புட்களை உண்ண போறது இல்லை. அந்த மாதிரி உண்ண போனா எங்களுக்கு மாட்டுக்கும் இடையில போட்டி வரும். நாங்க மாட்டை கண்டா திரத்தி எடுப்போம். ஆனா எங்களுக்கு மாட்டுக்கும் இடையில போட்டி இல்லை. தவளைக்கும் எங்களுக்கும் இடையில போட்டி இல்லை. தவளை உண்ணுகின்ற உணவு வந்து பூச்சி அதுகள் வேற, எங்களுக்கு இடையில நாங்க உணவு உண்றது வேற. அப்படி அங்கிகளுக்கு இடையில பல்வகமை காணப்படும் போது போட்டிகள் குறைக்கப்படும். உதாரணமா பாருங்க, இந்த சிங்கராஜவன காட்டுக்குள்ள எல்லாமே மரங்களா காணப்பட்டா போட்டி இருக்கும். எல்லா மரமுமே ஒளிக்காக மேல 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 ஏறி போகும். சிலது முளைக்க முடியாது, என்ன செய்யும், கீழே இருந்து முளைத்து மேல ஒளிய பெற முடியாது, எல்லாம் இறந்து போயிடும். கொஞ்ச காலத்துல நீங்க சும்மா நோமலா பாத்தீங்கன்னா என்ன, ஒரு சிங்கராஜவன காடு எடுங்க. சிங்கராஜவன காட்டுல இப்படி இப்படி நிறைய மரங்கள் இருக்கு, சரியா, நிறைய மரங்கள் எல்லாமே மேல இப்படி இப்படி வளர்ந்து போயிட்டு, சரி, எல்லாம் வளர்ந்து வளர்ந்து இப்படி இருக்கு, பெரிய மரங்களா இருக்கு. அப்ப எப்படி கீழே இருக்கிற மரங்கள் முளைத்து வாரது? எஸ், அதுக்காகத்தான் சில மரங்களை கடவுள் படைச்சிருக்கிறார் வேற வேற வடிவம், கொடிகளாக, சிலது மேலோட்டிகளாக. உனக்கு ஒளி தேவையில்லை, மேலே இருந்தே ஒளியை பெற்றுக் கொண்டு வாழ். இப்படி பல்வகமையா இருக்கிறபடியா என்ன செய்யும், தப்பிச்சு கொள்ளும். சரியா? அப்ப உயிர் பல்வகமை இருக்கிறால போட்டி குறைக்கப்படுது, அது ஒரு முக்கியமானது. சரியா? எங்களுக்கு என்ன செய்யுது, போட்டி குறைக்கப்படுது. ரைட், ஒவ்வொரு விடயமா நாங்க பார்ப்போம். சரியா? இந்த விடயத்தை நாங்க இன்ட்ரெஸ்டா பாக்குறதுக்காக ஒவ்வொரு விடயமா இன்ட்ரெஸ்டா பார்ப்போம். என்னடா உயிர் பல்வகமை என்றது விளங்கிடுச்சு எங்களுக்கு இப்ப. சரியா? என்ன பல வகையில காணப்படுறதுதான் சொல்றாரு. உயிர் பல்வகையின் முக்கியத்துவம் பாருங்க. இந்த சொற்களை பார்த்தோம்னா ஏதோ எல்லாம் மண்டையை போட்டு உடைக்கணும் போல இருக்கு. நீர் மூலங்கள் பாதுகாக்கப்படுதல். நீர் மூலம் என்னப்பா, சோர்ஸ் ஆஃப், அதாவது வாட்டர் கிடைக்கிற இடம், சோர்ஸ் ஆஃப் வாட்டர். நீர் மூலங்கள் என்ன, குளங்களா இருக்கலாம், என்ன நீர் மூலங்கள் என்ன, குளங்களா இருக்கலாம், கடல்களா இருக்கலாம். இதுகள் பாதுகாக்கப்பட வேண்டும். மண் காப்பு காலநிலை காரணிகள் நன்மை பயக்கும் வகையில் பயன்படுத்தப்படுதல் வேண்டும். சூழல் மாசுடலை இழிவாக்குதல் வேண்டும் என்பவற்றுக்கு உயிர் பல்வகை முக்கியமானதாகும். என்னது உயிர் பல்வகை ஏன் முக்கியம் சொல்லுங்க, இது எல்லாத்தையும் பேணுறதுக்கு. உதாரணமா பாருங்க, இத விளங்குறதுக்கு ஒரு சுகமான வழியா ஒரு படங்கறி விளங்கப்படுத்தினா ஓகே இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நதி ஒன்று இப்படி வருது, சரியா, ஒரு நதி ஒன்று இந்த மாதிரி வருது. வரக்குள்ள என்ன செய்யும், நதி வரும் பொழுது என்ன செய்ய போகுது, இந்த இடத்துல மண்ணரிப்பு ஏற்பட போகுது. அப்ப மண் பாதுகாக்கப்பட வேண்டும். சரியா? நீர் மூலங்கள் இல்லாம நீரெல்லாம் நதிக்கு போய் நதியெல்லாம் போயிட்டு கடலுக்குள்ள சேர்ந்துச்சண்டா இது கடலண்டு வைப்போம். அப்ப கடலுக்குள்ள சேர்ந்தா இப்ப நதி எங்களோட ஊருக்குள்ள இருக்கிறது. ஆகவே இங்க என்ன செய்ய வேணும், இங்க எல்லாம் நிறைய புட்கள், இந்த இந்த நதியை சுற்றி புட்கள் இருக்க வேணும், நிறைய மரங்கள் வாழ வேணும், பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் பெற வேணும். அப்ப அப்படித்தானே பல்வகத்தன்மை இருக்கும். அதாவது உயிர் பல்வகமை மிக முக்கியம். ஏன்னு சொன்னா எங்களுக்கு நீர் மூலங்கள் தொடர்ந்தும் எங்களுக்கு கிடைக்க வேணுமா இருந்தா, நதி தொடர்ந்தும் நதியாகவே இருக்க வேணுமா இருந்தா, எங்களுக்கு குளங்கள் கிடைக்க வேணுமா இருந்தா என்ன செய்ய வேணும், சரியா, எங்களுக்கு இது வந்து பல்வகமை பேணப்பட வேண்டும். சரியா? பல்வகமை பேணப்பட வேண்டும் என்றது உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒன்றா இருக்கும். ரைட், அடுத்ததா பார்ப்போம். அடுத்த விடயம் ஏன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றதுக்கு பெறுவோம். சரியா? அடுத்த விடயத்தை பார்ப்போம். பொழுதுபோக்கு ஆய்வு மற்றும் கல்வி நடவடிக்கைகளுக்கு உயிர் பல்வகமை மிக முக்கியமானதா இருக்கும். பொழுதுபோக்கு ஆய்வு இதுகளுக்கு கல்வி வந்து, அதாவது உங்களுக்கு தெரியும், அதாவது பொழுதுபோக்கு ஆய்வு மற்றும் கல்வி நடவடிக்கைகளுக்கு உயிர் பல்வகமை மிக முக்கியமானதாகும். ரைட், அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இழிவாக்கு என்பதற்கு உயிர் பல்வகமை மிக முக்கியமானதாக இருக்கும். சரி, அதே நேரம் பொழுதுபோக்கு ஆய்வு மற்றும் கல்வி நடவடிக்கைகளுக்கும் உயிர் பல்வகமை மிகவும் முக்கியமானதாக இருக்கும். இல்லையா? அதாவது இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், நாங்க பார்த்து கொண்டிருக்கிற விடயம் உயிர் பல்வகை என்ற முக்கியத்துவம். போட்டியை குறைப்பதற்காக தாவரங்கள் கொண்டுள்ள இசைவாக்கங்கள் என்ன? போட்டியை குறைக்கிறதுக்காக தாவரங்கள் கொண்டுள்ள இசைவாக்கங்கள் பல்வேறு வேர்மட்டங்களை கொண்டிருத்தல். பல்வேறு வேர்மட்டங்களை கொண்டிருத்தல். அது எப்படி இருக்கும், சில வேர்கள் ஆழமான பகுதிக்கு செல்லும், சில வேர்கள் ஆழம் குறைந்த இடத்துக்கு செல்லும். அப்ப அதால என்ன செய்யும், போட்டி இருக்காது. உண்மையா போட்டியை குறைக்கிறது என்ன செய்யறான், எல்லாருமே மெடிசின் என்டர் பண்ணா என்ன செய்யறது, பெரிய பிரச்சனை. அதுக்கு என்ன கொஞ்சம் பேர் எடுக்கணும். அதுக்காக என்ன செய்யறோம், எக்ஸாம் எழுதுறோம், எழுதி 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 எக்ஸாம் போட்டி பரீட்சை, அதுல கொஞ்சம் பேர் பாஸ் ஆகிறோம், கொஞ்சம் பேர் இல்லாம போறோம். ஆனா இங்க வந்து அது இல்லாட்டி அடுத்தது நர்சிங் இருக்குது, அடுத்து எம்எல்டி இருக்குது, அதுக்கு போகலாம். அது மாதிரி இங்க வந்து இந்த வேர்கள்லையும் வந்து பாருங்க, மேல் மட்டத்துல இருக்கிற நீரை உறிஞ்சுறதுக்கு கொஞ்சம் பேர் ட்ரை பண்ணேங்க, புட்கள் ட்ரை பண்ணேங்க. சிலது ஆழமான தென்னை மரம் உள்ளுக்குள்ள போயிடும். அன்னாசி மரம் மேல இருக்கு. சில தோட்டங்கள் பார்த்திருக்கிறேன், தென்னை மரத்துக்குள்ள அன்னாசி மர தோட்டம் இருக்கு.
சரியா? அதே மாதிரி வித்துக்கள் பழங்கள் பரம்பரையடைவதற்கு பலவிதமான உத்திகளை கொண்டிருக்கின்றன. எஸ், எல்லா வித்துக்களும் என்ன செய்யறது, அதுக்கு கீழே விழுந்து செல்வீங்களேன், எல்லா வித்துக்களும் ஒரே நிலத்திலேயே விழுந்தா என்ன செய்யும்? எல்லாமே முளைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். எல்லாமே விளைக்கிறதுக்கு ட்ரை பண்ணா கீழே எங்க பசலை இருக்க போகுது. ஆகவே பசலை இல்லாம போறதால பெரிய பிரச்சனை ஆயிடும். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், பசலை இல்லாம போனா என்ன செய்யும்? போட்டி ஏற்படும். அதனால அவங்க என்ன செய்யறாங்க, இந்த ஒரு தாவரத்துக்கு கீழே விழுகிற வித்துக்கள் எல்லாமே ஸ்டார்ட்ல வேணும்னா வித்துக்கள் விழுந்து முளைக்கலாம், எல்லாம் ஸ்டார்ட்ல வந்து முளைக்கும். ஆனா தொடர்ந்து வளர முடியுமா? இல்ல. ஏன் வளர முடியாது? அதுக்குள்ள போட்டி, நீருக்கு போட்டி, ஒளிக்கு போட்டி. ஆகவே என்ன செய்யும்? இதுகள் பரம்படைறதுக்கு ஒரு உத்திகளை கொண்டிருக்கு. காற்றினால பரம்படைறது, விலங்குகள்னால பரம்படைறது. அதால என்ன செய்யுது? போட்டி குறைக்கப்படுது. மகரந்த சேர்க்கையும் அதே மாதிரிதான். உங்களுக்கு தெரியும், சின்னலே படிச்ச விடயங்கள் தான். இதோட சயின்ஸ் என்ன கஷ்டமான விஷயமே இல்லை, ஈஸியான விஷயம். பல்வேறு விதமான மகரந்த சேர்க்கை முறையில கொண்டிருக்கு. காற்றால, பூச்சியால, நீரால, இந்த மாதிரி எல்லாம் நாங்க எங்கட பாடம் மகரந்த சேர்க்கை இல்ல தானே. அப்படின்னால நீங்க படிக்கிற சுகத்துக்காக உங்களுக்காக என்ன செய்திருக்கிறேன், கொஞ்சம் மாத்தி இருக்கிறோம். என்ன மாத்தி இருக்கிறோம்? படிக்கிற சுகத்துக்காக செய்திருக்கிறோம். சரி, இப்ப நீங்க அடுத்த விடயத்துக்கு வந்தீங்கன்னா வடிவா வாசிக்க வேணுமா? அதுக்காக தான் கொஞ்சம் ஸ்லோவா நான் மாத்துறது பிள்ளைகள். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த பாருங்க, இந்த படத்தை பாருங்க. இந்த வேர்கள் வந்து ஆழமாக இருக்குது, சிலது மேல வளருது, மற்றது மேலோட்டி தாவரங்கள். என்ன எல்லாம் என்னதை பற்றி படிக்கிறோம்? பல்வகமை, பல வகமை. ஏன் போட்டியை குறைச்சு தொடர்ந்து உயிரினங்கள் வாழ வேணுமே. இங்க பாருங்க, இதுகள் வந்து ஏன் வேற வேற வடிவத்துல இருக்கு. சிலது போட்டி இல்ல, எல்லாமே பழங்களை சாப்பிட்டா எப்படி பழங்கள் மிஞ்சுறது. ஆகவே சிலது என்ன கொத்தி சாப்பிடுறதுக்காக பாருங்க. இதுல வந்து ஒவ்வொரு அங்கிகள்லையும் இது வந்து நல்ல கூரா இருக்கு. ஏன்? தேன்களை குடிக்கிறதுக்காக உள்ளுக்குள்ள போகும். இது தட்டையா இருக்கு, சேருக்குள்ள தேடி திரிஞ்சு அதை குடிக்கிறதுக்காக இருக்கலாம். அடுத்தது இங்க பாருங்க, நல்ல கூரா இருக்கு, கொத்தி கிழிச்சு இறைச்சிகளை உண்பதற்காக. இது என்ன பொறித்து உண்பதற்காக இந்த அழகு நல்ல அழகாக இப்படி இருக்கு. ஏன்? இதெல்லாம் பல்வேறு வடிவங்கள்ல காணப்படும் போது என்ன செய்யும்? போட்டி குறைக்கப்படும். ரைட். அடுத்தத பாருங்க, உணவு போட்டியை குறைப்பதற்காக பறவைகள் கொண்டுள்ள இசைவாக்கங்கள். அதுதான் நாங்க பாத்துனாங்க. பல்வேறு வகையான உணவுகளை உட்கொள்கின்றன. அதாவது வித்துக்களை உண்ணுது, சிலது தேன்களை குடிக்குது, சிலது இறைச்சிகளை குடிக்குது, என்ன சாப்பிடுது. இந்த மாதிரி இருக்கிறதுக்காக அலகுகள் வேறுபட்டு காணப்படுது. ரைட். கடைசியா நாங்க இன்னொரு விடயத்துக்கு வருவோம். இந்த சூழலில் காணப்படும் தகாத சூழலை தாங்கி வளரும் அங்கிகள், பீடைகளுக்கு எதிர்ப்புத்தன்மையை காட்டும் தாவரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம். என்ன தம்பி இதுல என்ன சொல்றார்? எங்களுக்கு முக்கியமானதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றார். அழிஞ்சிட்டா கஷ்டமே. உதாரணமா ஒரு கதை சொல்றேன்னு அதை பாருங்க. அமெரிக்கால நடந்த ஒரு சம்பவம், உண்மை சம்பவம். அமெரிக்கால அரிசோனா மாநிலம் ஒரு மாநிலத்துல அங்க வந்து என்ன செய்தாங்கன்னா மான்களை வளர்க்க நினைச்சாங்க. சரியா? அங்க வந்து மான்களை வளர்க்க நினைக்கிறாங்க. அப்படி மான்களை வளர்க்க நினைக்கிறதுக்காக என்ன செய்யறாங்க, அந்த காட்டுல வந்து ஓநாய்களை எல்லாம் சுட்டு தள்ளுறாங்க. ஓநாய்களை எல்லாம், புலிகளை எல்லாம் சுட்டு தள்ளினாங்க. காட்டுக்கு ஒரு பேர் ஒன்று போட்டாங்க, மான்களின் காடு அப்படின்னு சொல்லி ஒரு பேர் ஒன்று போட்டாங்க. அப்படி மான்களின் காடுன்னு போடல அந்த வருஷம் நிறைய மான்கள், எங்க பார்த்தாலும் மான்கள், எல்லாருமே சரியா சந்தோஷப்பட்டாங்க. அந்த பல்வகை தன்மை அழிக்கப்பட்டது. ஓநாய்கள் எல்லாம் சுட்டு தள்ளப்பட்டன, புலிகள் எல்லாம் சுட்டு தள்ளப்பட்டன, அது இறைகதிகள் எல்லாம் சுட்டு தள்ளப்பட்டு காட்டில் மான்கள் பெருகி அழகான தோற்றத்தை கொடுத்தன. நிறைய வருமானம் வந்தது, மான்களின் காடு என பெயர் பட்டது. ஆனால் சிறிது காலத்தின் பின்பு அந்த மான்கள், பெருகின மான்கள் எல்லாம் இலைகளாக இலைகளை சாப்பிட்டு 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 இலைகளை எல்லாம் உண்டு காடு பாலைவனமாக மாறியது. அப்பொழுதுதான் நாங்க பிளவிட்டுட்டோமே, உயிர் பல்வகமையை நாங்க குறைச்சது பெரிய பிழையாயிடுச்சு, இது நாங்க டக்குன்னு என்ன செய்யணும், ஓடிப்போய் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து பழையபடி ஓநாய்களை எல்லாம் கொண்டு வந்து, புலிகளை எல்லாம் அங்கேயோ எல்லாம் பிடிச்சு கொண்டு வந்து அதுக்குள்ள விட்டாங்க. அப்ப காடு இப்ப தப்பிச்சு. இதே மாதிரி இன்னொரு சம்பவம், உயிர் பல்வகமை என்ற அவசியத்துக்கு இன்னொரு சம்பவம் சொல்றேன். சீனாவில காகங்களை எல்லாம் சீனருடைய கட்டிடத்தன்மை வித்தியாசம். காகங்களை எல்லாம் அழிப்பதற்காக என்ன செய்யறாங்கன்னா, அவங்க அந்த காகங்களை எல்லாம் அழிக்க வேண்டுமே, அதுக்காக என்ன செய்யறாங்க, ஒரு நாளொன்னு ஒரு கொடித்தினம் மாதிரி உருவாக்கி அந்த காகங்களை அழித்தாரு. அப்ப காகங்களை எல்லாம் அழிக்கும் பொழுது என்ன நடைபெற்றதுன்னா, காகங்களை எல்லாம் அழிக்கும் பொழுது என்ன நடந்துச்சுன்னா, அங்க அந்த கட்டடங்கள் அழகான தோற்றத்தை கொண்டன. கட்டடங்கள் அழகான தோற்றமாக இருந்தது, பெயிண்ட் எல்லாம் அடிச்சு சூப்பரா இருந்துச்சு. ஆனா அவங்க சொட்டு ஒரு சின்ன எதிர்பார்க்காத அளவுக்கு வந்துச்சு. அந்த அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு பிள்ளைகள். என்னண்டா,
அந்த ஒரு இனத்தை அழிக்கும் பொழுது அங்க தோட்டங்கள்ல பூச்சிகள் பீடைகள் எல்லாம் பெருகிச்சு. அதாவது தோட்டங்கள்ல பூச்சிகள் பீடைகள் பெருகினா என்ன நடக்கும்? அங்க பெருமள விவசாயத்துல பாதிப்பு ஏற்பட்டு உற்பத்தி இழந்துச்சு. நீங்க 2.0 ஒரு படம் பாத்தீங்கன்னா தெரியும். அதுல வந்து அந்த உணவுகளை உட்கொள்றதுக்கு அந்த புழுக்களை காட்டுவார்கள். எத்தனையோ தொன் கணக்கான உணவுகளை அந்த புழுக்கள் உண்கின்றன. அப்ப அவைகளை கட்டுப்படுத்துறதுக்கு பறவைகள் தேவை. பறவைகள் இல்லாட்டி என்ன, அந்த புழுக்கள் எல்லாம் உணவுகளை சாப்பிட்டா எங்களுக்கு விவசாயத்துக்கு உணவு வராது. நாங்கள் ஒரு சமநிலையில இருக்க முடியாது. ஆகவே பிள்ளைகள், உங்களுக்கு என்ன சொல்ல வாரேன்டா, ஒரு சூழல் சமநிலையில இருக்கண்டா அதை நீங்கள் அடிஷனலா மேலதிகமா எதையும் கொண்டு வந்து விடவும் கூடாது. அதுல இருந்து மேல இருக்கிற இனங்கள் இந்த பல்வகமையை அழிக்கவும் கூடாது. அப்படி அழிச்சா அது பேலன்ஸ் பண்ணி சமநிலை அடைகிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். ஆகவே பிள்ளைகள், இந்த பாடத்துல நாங்க மிச்சம் இன்னொரு வகுப்புக்கு நாங்க போக வேண்டி இருக்குது. இந்த பாடத்துல நாங்க இதுவரைக்கும் விளங்கின விஷயத்த சொல்றேன். அதாவது என்ன விடையை நாங்க பார்த்துனாங்க என்றால், எங்களுடைய சூழல்ல பல்வகையான சூழல் காணப்படுது, பல்வகையான அங்கிகள் காணப்படுது, அந்த அங்கிகளுக்கு இடையும் பல்வகமை காணப்படுதுன்னு பாக்குறோம். அதுக்கு பிறகு இந்த சூழல்ல ஏன் இந்த பல்வகமைத்தன்மை காணப்பட வேணும், அதாவது அங்கிகள் சமநிலையா இந்த சூழல் காணப்படுவதற்கு இது தேவை, இந்த எங்களுடைய சூழல் அழகாக இருப்பதற்கு இது தேவை, போட்டி இல்லாம அங்கிகள் இருப்பதற்கு இது தேவை என்று சொன்ன விடயங்களையும் கூறி இந்த இதோட நான் முடிச்சு கொள்றேன். உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.